வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஞான களஞ்சியம் என்ற நூலிலிருந்து நாளொரு நற்கவியாக 211வது பாடல், ஒத்த நோக்கம் உடையோரே சங்கம் சேர்க்க என்ற தலைப்பிலே இருக்கக்கூடிய பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். உலக மக்கள் சிக்கல்கள் தின்பம் தீர ஓர் உயர்ந்த வாழ்க்கை நெறி வகுத்துள்ளேன். பல மக்கள் பயன்பெறவே திட்டமிட்டும் பரப்புகிறேன் ஆன்மீக தொண்டின் மூலம். நலம் என்று உணர்வோரே இணைய வேண்டும், நாட்டமிலார் இச்சங்கம் சேர வேண்டாம். உலக நலத் தொண்டர்க்கும் தீமை செய்தே உயிர் போக்கும் சரித்திரமும் தொடர வேண்டாம் என்று மனம் வருந்தி ஒரு பாடல் கவியை அழகா கொடுத்திருக்காரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் துன்பம் தீரணும்னா ஒரு உயர்ந்த வாழ்க்கை நெறியை அவர் வகுத்துள்ளதாக தெரிவிக்கிறார். பல்வேறுபட்ட மக்கள் அனைவரும் பயன்பெறுவதற்கு ஏற்ற வகையிலே திட்டமிட்டு ஒரு ஆன்மீக பாதையை வகுத்து அந்த ஆன்மீகத்தின் மூலமாக தொண்டு செய்து உலகம் உய்வதற்காக அருட்தந்தை சங்கத்தை தோற்றுவித்திருக்கிறார். இச்சிறப்பு வாய்ந்த ஆன்மீக தொண்டின் மூலம் அனைவருக்கும் பரப்ப இதுவே ஒரு சரியான பாதை என்று உணர்பவர்கள் அனைவரும் இச்சங்கத்திலே சேரலாம். அப்படி இச்சங்கத்திலே சேரும்போது சில பேர் நாட்டமில்லாமல் இருப்பார்கள். அப்பேற்பட்ட நாட்டமில்லா அன்பர்கள் இச்சங்கத்தில் சேர வேண்டாம் என்கிறார் அருட்தந்தை. அவ்வாறு நாட்டம் இல்லாதவர் சேர்ந்தால் உலக நல தொண்டர்களுக்கு தீமையை செய்தே உயிர் போக்கும் சரித்திரமும் இனியும் தொடரக்கூடாது என்ற ஒரு போக்கினால் தான் அருட்தந்தை அவர்கள் உணராதவர்கள் இச்சங்கத்தில் வேண்டாம் என்று கூறுகிறார். உணர்ந்தவர்கள் மட்டுமே நாம் தொண்டு செய்து இன்பம் காண முடியும். ஏனென்றால் தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை தீரும் என்பார்கள். இப்படி அருட்தந்தை நமக்கு ஒரு உயரிய நோக்கமுடைய சங்கத்தை நமக்கு வடிவமைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட சங்கத்திலே இணைந்திருக்கின்ற நாம் அனைவருமே பாக்கியவன்கள் இருக்கிறோம். ஏனென்றால் எல்லோருமே இதில் இணைவார்களா என்றால் கண்டிப்பாக இணையலாகாது. உணர்ந்தோர் மட்டுமே இணைய முடியும். உணர்ந்தோருக்கு உண்டான வாய்ப்பு இங்கே வழங்கப்படும். அப்படி உணர்ந்தவர்கள் சேர்ந்தால் அந்த போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலருக்கு ஒரு ஆட்சி என்று சொல்லக்கூடிய அந்த வேதாத்திரியத்தை பார் முழுவதும் பரப்புவதற்கு உணர்ந்தோர் மட்டுமே இதில் இருக்க வேண்டும். உணராதவர்கள் இருந்தால் கண்டிப்பாக இது சரியாக வராது என்று கூறி உணர்ந்தோருக்கு மட்டுமே இச்சங்கம். அப்படி உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் உணர்ந்தால் இந்த போருல்லா நல்லுலகம் அமையும். அப்படி ஓருலக ஆட்சி அமைய வேண்டும் என்றால் உணர்ந்தவர்கள் தான் இதில் அதிகமாக எண்ணிக்கையில் சேர்ந்து இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை பார் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பின்பற்றி வாழ்ந்தால் கண்டிப்பாக அருட்தந்தையின் கனவு நனவாகும். இந்த ஓருலக ஆட்சி மலரும். யார் வேண்டுமென்றாலும் எங்கே வேண்டுமென்றாலும் பறவைகள் போல நாம் நாடு விட்டு நாடு என்றும் செல்வதற்கு இந்த சங்கத்தினுடைய நோக்கம் உயரிய நோக்கமாக இருப்பதை அருட்தந்தை அவர்கள் அழகாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். உணர்ந்தோரே வாரீர், அனைவரும் இணைவீர், மனவளக்கலை அன்பர்களின் எண்ணிக்கையை கூட்டுவீர், வாழ்க வளமுடன் என்று கூறி இந்த கவியினுடைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும், மெய்யறிவு வாழ்க்கை இன்ப துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டு உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக உள்ளமெல்லாம் ஒன்றுபடை என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.